வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி சபைகளின் பதவிக்காலம் நாளை ஆரம்பம். பெரும்பான்மையுள்ள 161 சபைகளில் நாளை நடைபெறும் நிர்வாக தெரிவு. அனுர அரசின் சவால்களை எதிர்கொள்ள சிறுபான்மை தலைவர்கள் ஒன்றிணைய வேண்டும். தமிழ் முஸ்லிம் தலைவர்களுக்கு முன்னாள் அமைச்சர் கோரிக்கை. கிளிநொச்சியில் வாழ்வெட்டுக்கு இலக்கான இளைஞர் உயிரிழப்பு. கொலைக்கான காரணம் குறித்து பூநகரி காவல்துறை தீவிர விசாரணை. புலம்பெயர் தமிழர்களுக்கு அனுர அரசின் மீது நம்பிக்கை உள்ளது. பலாலியில் கைதான ஈழ அகதிக்கு பிணை வழங்க நடவடிக்கை என்கிறார் சந்திரசேகர். எரிபொருளின் விலைகளை மாற்றமின்றி பேண அரசு தீர்மானம். நிவாரணத்தை தரவில்லை என தேசிய பாவனையாளர் முன்னணி விமர்சனம். திமுக பொதுக்குழுவில் 27 தீர்மானங்கள் நிறைவேற்றம். 2026 7வது தடவையாகவும் திமுக ஆட்சி அமைக்கும் என மு.க. ஸ்டாலின் நம்பிக்கை. காசாவில் உதவி வழங்கும் நிலையத்தில் திரண்ட மக்கள் மீது இஸ்ரேலிய படைகள் துப்பாக்கி பிரயோகம். 30க்கும் மேற்பட்டவர்கள் பலி. இனி விரிவான செய்திகள். ஈழத்தமிழர்களின் கலாச்சார தலைநகரின் பெருமை மிகுந்த அடையாளமாக இருந்த யாழ்ப்பாண பொது நூலகம் ஸ்ரீலங்கா அரசு அனுசரணையுடன் எரியூட்டப்பட்டு 44 வருட நினைவு இன்று கடக்கும் நிலையில் புலம்பெயர் நாடுகளிலும் அதனை மையப்படுத்திய நிகழ்வுகள் இடம்பெற்று வருகின்றன. அந்த வகையில் பிரான்சில் பாரிஸின் புறநகர் பகுதியான செப்ரோனில் நூல்களின் கண்காட்சியுடன் யாழ் பொது நூலகத்தின் தீயிடலை நினைவுபடுத்தும் நிகழ்வு இன்று 2வது நாளாகவும் இடம்பெற்றது. பிரான்ஸ் மண்ணிலே பாரிஸின் புறநகர் பகுதியிலே செவரோன் என்ற நகரத்திலே தமிழ் இளையோர் அமைப்பினரும் அரசியல் துறையினரும் இணைந்து ஒரு புத்தக கண்காட்சியை இன்று ஆரம்பித்திருக்கின்றார்கள். இன்று இந்த இடத்திலே முழுமையாக எங்களுடைய புத்தகங்கள் நிச்சயமாக இடம்பெறாவிட்டாலும் இது ஒரு தொடக்கமாகவே நாங்கள் இதனை பார்க்கின்றோம். நாங்கள் அடுத்த வருடம் 31ஆம் தேதி மே மாதம் யாழ் நூலகம் எரிஞ்ச அன்று நாங்கள் பிரான்ஸ்ல ஒரு நூலகம் ஒன்று திறக்க போறோம். லைப்ரரி மட்டும் இல்ல, ஒரு பண்பாட்டு மையமா ஒரு நூலகம், ஈழத்து சினிமா சார்ந்த விஷயங்கள், கலை ஒரு இருந்த வாசியசாலை மாதிரியே இருக்கும். ஏன்னா எங்களுக்கான நிறைய புத்தகங்கள் பிரெஞ்சில இல்லை, ஆங்கிலத்தில் வந்திருக்கு. ஆனால் இங்கே இருக்கிற தமிழ் புத்தகங்களை வர்ற பிள்ளைகள் பிரெஞ்சில் கொண்டு போய் சேர்க்கணும்ன்றதான் எங்களோட விருப்பம். புத்தக வாசிப்பு கூடுதலாக நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு முதலாவது தொடங்கப்பட்டது. அதாவது மக்களுக்கு எடுத்துக்கொண்டு செல்லப்படுற முதல் மீடியா புத்தகம் தான். அதாவது ஒரு காலத்துல புத்தகம் பேப்பர் மாதிரி தான் எனக்கு அது. இப்ப அடுத்த தலைமுறைகளுக்கு தமிழ் வாசிக்க தெரியாட்டிலும் இங்கிலீஷ்ல சில நூல்கள் இருக்கு. அன்டன் பாலசிங்கம் மாமா எழுதின புத்தகம், அடர் பாலசிங்கம் எழுதின புத்தகம். அதுல ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ஆஃப் தமிழீழம் என்ற நூல் இருக்கு. விடுதலை என்று போரும் சமாதானமும் என்ற நூல், த வீல் ஆஃப் ஃப்ரீடம் என்ற நூலும் இருக்கு. அப்ப அது ஆங்கிலத்துல தான் இருக்கு. அது இப்ப தனியிலூர் எடுத்து வாசிக்கலாம். ஸ்ரீலங்காவின் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அரசியல் கட்சி அல்லது சுயேட்சை குழு பெரும்பான்மையை பெற்ற 161 சபைகளில் நிர்வாகத்தை அமைப்பது தொடர்பான தீர்மானத்தை மேற்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏனைய உள்ளூராட்சி சபைகளில் உள்ளூராட்சி மன்ற ஆணையாளர் தலைமையில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக முடிவு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் உள்ளூராட்சி மன்றங்களுக்கென நடத்தப்பட்ட தேர்தலின் முடிவுகள் தொடர்பாக பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் வெளியிட்ட வர்த்தமானி அறிவிப்பின் பிரகாரம் உள்ளூராட்சி சபைகளில் நிர்வாகத்தை உருவாக்கும் செயற்பாடுகள் நாளை நடைபெறவுள்ளன. அந்த வகையில் தெளிவான பெரும்பான்மையுள்ள 161 சபைகளின் நடவடிக்கைகள் புதிய தவிசாளர்கள் அல்லது மேயர்கள் தலைமையில் நாளை ஆரம்பமாக உள்ளது. எனினும் கடந்த தேர்தலில் 178 சபைகளில் எந்தவொரு அரசியல் கட்சியோ சுயேட்சை குழுவோ ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையை பெறவில்லை. எனவே எந்தவொரு கட்சியோ அல்லது குழுவோ 50% பெரும்பான்மையை பெறாத உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தவிசாளர் மற்றும் பிரதி தவிசாளரை தேர்ந்தெடுப்பது குறித்த முடிவு உள்ளூராட்சி ஆணையாளர்கள் தலைமையில் நடைபெறும் கூட்டத்திற்கு பின்னர் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 6ஆம் தேதி நடத்தப்பட்ட தேர்தல்களின் முடிவுகளின் அடிப்படையில் 339 உள்ளூராட்சி மன்றங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்றும் பரிந்துரைக்கப்பட்ட உறுப்பினர்களின் பெயர்களை தேர்தல் ஆணைக்குழு நேற்று வர்த்தமானியில் வெளியிட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.
யாழ் மாவட்டத்தில் சில சபைகளில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்கும் என ஸ்ரீலங்காவின் கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் ஆட்சி காலத்தில் இலங்கை கட்டியெழுப்பப்படாவிட்டால் இந்த நாட்டிற்கு விமோசனம் இல்லை என்பதே புலம்பெயர் தமிழர்களின் கருத்தாக உள்ளது எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். யாழ் மாவட்டத்தில் உள்ள உள்ளூராட்சி சபைகளுக்கு தேசிய மக்கள் சக்தி சார்பில் தெரிவாகியுள்ள உறுப்பினர்களின் உறுதியுரை ஏற்பு நிகழ்வு அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான க. இளங்குமரன், ஜே. ரஜீவன், ஸ்ரீ பவானந்தராஜா உள்ளிட்ட உயர்மட்ட உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் உரையாற்றிய அமைச்சர், இந்தியாவிலிருந்து நாடு திரும்பிய அகதி ஒருவரை அனுர அரசாங்கம் கைது செய்துள்ளதாக சிலர் குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாக கூறியுள்ளார். எனினும் அரசாங்கம் அவரை கைது செய்யவில்லை எனவும் இது விடயத்தில் உடனடியாக தலையிட்டு பிணை வழங்குவதற்கு ஆட்சேபனை தெரிவிக்க கூடாது என ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாகவும் ராமலிங்கம் சந்திரசேகர் குறிப்பிட்டுள்ளார். தீய குணம் படைத்த தீய நோக்கத்துடன் செயற்படும் அரசியல் சக்திகள் உள்ளதாகவும் அந்த தீய சக்திகளை சுத்தப்படுத்தும் பணிகளை செய்ய வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மீது புலம்பெயர் வாழ் இளைஞர்களுக்கு நம்பிக்கை உள்ளதாகவும், எனவே சில தீய சக்திகளால் பரப்பப்படும் கதைகளை அவர்கள் நம்ப மாட்டார்கள் எனவும் ஸ்ரீலங்காவின் கடற்தொழில் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி சபைகளுக்கு தெரிவாகியுள்ள உறுப்பினர்கள் சிறப்பாக செயற்பட வேண்டும் என கூறியுள்ள ராமலிங்கம் சந்திரசேகர், யாழில் உள்ள சில சபைகளில் எதிர்க்கட்சி தலைவராக கூட சிறப்பாக செயற்பட முடியும் என நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். உள்ளூராட்சி சபை ஆட்சி அமைப்பில் தமிழ் முஸ்லிம் தலைவர்கள் தங்கள் சுயலாப கட்சி அரசியலை விட்டுவிட்டு சமூகம் சார்பாக செயற்பட வேண்டும் என முன்னாள் பிரதி அமைச்சர் அப்துல்லா மஹ்ரூப் தெரிவித்தார். கிண்ணியாவில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட முன்னாள் பிரதி அமைச்சர், தமிழ் முஸ்லிம் சிறுபான்மை கட்சிகள் ஒன்றுபட்டு இந்த உள்ளூராட்சி சபைகளை அமைக்க வேண்டும் என்பதே சரியான தீர்மானமாகும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். அம்பாறை மாவட்டத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் 30 ஆசனங்களையும், மக்கள் காங்கிரஸ் 26 ஆசனங்களையும், தேசிய காங்கிரஸ் 20 ஆசனங்களையும், முசாரப் பொத்துவிலில் 8 ஆசனங்களையும், ஏனைய சுயேட்சை குழுக்கள் அந்தந்த பிரதேசங்களில் 22க்கும் மேற்பட்ட ஆசனங்களையும் கைப்பற்றியுள்ளதாக முன்னாள் பிரதி அமைச்சர் அப்துல்லா மஹ்ரூப் தெரிவித்தார். முஸ்லிம் சமூகம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் பல உரிமைகளை இழந்திருப்பதாகவும், கோரிக்கைகளை அல்லது அபிலாசைகளை இனவாதமாக, மதவாதமாக ஜனாதிபதியும் அமைச்சர்களும் எடுத்து எம்புவதாகவும் முன்னாள் பிரதி அமைச்சர் அப்துல்லா மஹ்ரூப் தெரிவித்தார். இந்த சவாலான சூழலுக்கு மத்தியில் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்று கூறிய போது அதனை ஏற்றுக்கொண்டதாக தாம் அறியவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடைய தலைவர் மாகாண சபை தேர்தலை மையப்படுத்தி தமிழ் கட்சிகளுடன் உடன்பாட்டிற்கு வந்தது போன்று அகில இலங்கை மக்கள் காங்கிரசுடனோ தேசிய மக்கள் காங்கிரசுடனோ முசாரஃபுடனோ ஒன்றுபட்ட தீர்மானத்திற்கு வர எந்த ஒரு முயற்சியை மேற்கொள்ளவில்லை எனவும் அப்துல்லா மஹ்ரூப் கூறியுள்ளார். அதேபோன்று வடக்கு கிழக்கில் பெரும்பான்மையை பெற்ற தமிழரசு கட்சியும் ஜனநாயக முன்னணியும் தமிழ் காங்கிரசும் நேற்று வரை பேச்சுக்கள் மூலம் முடிவொன்றுக்கு வர முடியாத நிலையில் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அவர்களுடைய ஆதிக்கம் பற்றி பேசுவார்களே தவிர ஒன்றுபட்ட ஒரு செயற்பாட்டின் மூலமாக தேசிய மக்கள் சக்தியின் சவால்களுடைய முயற்சிக்கு முகம் கொடுப்பதற்கு எந்த முயற்சியையும் அவர்கள் செய்யவில்லை எனவும் முன்னாள் பிரதியமைச்சர் விமர்சித்துள்ளார். எதிர்காலத்தில் மாகாண சபைகள் மற்றும் நாடாளுமன்றம் வருகின்ற போது தனித்துவமாகவோ அல்லது தேசிய கட்சிகளுடன் கூட்டு சேர்ந்து கேட்க முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் நாளையிலிருந்து ஆரம்பமாக உள்ள இந்த உள்ளூராட்சி மன்ற சபைகள் அமையப்போகின்ற நேரத்திலே தமிழ் தலைவர்களும் முஸ்லிம் தலைவர்களும் தீர்க்கமான முடிவினை இந்த வாரத்திற்குள் எடுத்து அவர்கள் சமூகத்திற்காக ஒன்றுபட வேண்டும் என அப்துல்லா மஹ்ரூப் வலியுறுத்தியுள்ளார். கிளிநொச்சியில் அடையாளம் தெரியாத நபர்கள் நடத்திய வாள்வெட்டு தாக்குதலில் படுகாயமடைந்த இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். பூநகரி செம்பன்குன்று பகுதியைச் சேர்ந்த 27 வயதான கந்தசாமி பிரணவன் என்ற இளைஞரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பூநகரி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தம்பிராய் குளத்தை அண்டிய பகுதியில் நேற்று மாலை 6 மணியளவில் உந்துருளியில் பயணித்த இளைஞர் மீது அடையாளம் தெரியாத நபர்கள் சரமாரியாக தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த இளைஞர் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த வாழ்வெட்டு சம்பவம் தொடர்பாக பூநகரி காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
இலங்கை முழுவதும் குழந்தைகளிடையே இன்ஃபுளுவென்சா, சிக்குன்குனியா மற்றும் டெங்கு போன்ற நோய்கள் அதிகரித்து வருகின்றமை கரிசனையை ஏற்படுத்தியுள்ளது. நாடளாவிய ரீதியில் நீடிக்கும் மழையுடன் கூடிய பாதகமான வானிலை காரணமாக டெங்கு மற்றும் சிக்குன்குனியா அதிகரித்து வருவதாக லேடி ரிச்வே குழந்தைகள் வைத்தியசாலையின் விசேட வைத்தியர் தீபால் பெரேரா சுட்டிக்காட்டியுள்ளார். நுளம்புகள் பெருகும் இடங்களை அழிப்பதில் அனைவரும் கவனம் செலுத்த வேண்டும் என விசேட வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா சுட்டிக்காட்டினார். டெங்கு மற்றும் சிகுன்குனியா நோய் அறிகுறிகளை கொண்ட குழந்தைகள் வைத்தியசாலைகளில் அதிகளவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். டெங்கு ஆபத்தானது என்றும் சிக்குன்குனியாவால் பாதிக்கப்பட்ட பின்னர் மக்கள் பல மாதங்களுக்கு மூட்டுவலியால் அவதிப்படுவார்கள் எனவும் விசேட வைத்திய நிபுணர் கூறியுள்ளார். கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் முதியவர்கள் சிகுன்குனியாவால் பாதிக்கப்பட்டால் அது தீவிரமான நோய் நிலைமைக்கு வழிகோலலாம் எனவும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு பிறக்கும் குழந்தையையும் பாதிக்கலாம் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த நாட்களில் இன்ஃபுளுவன்சா தொற்றும் அதிகரித்து வரும் நிலையில் இது குழந்தைகளிடையே வேகமாக பரவக்கூடும் என்பதாலும் பொதுமக்கள் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் விசேட வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா மேலும் கேட்டுக் கொண்டார். அவிசாவளை தோட்ட இளைஞன் மீது பெரும்பான்மையின தோட்ட வெளிக்கள அலுவலர்கள் தாக்குதல் நடத்தியமை தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என ஸ்ரீலங்காவின் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக மனித உரிமை ஆணைக்குழு மற்றும் அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கின்ற சமூக அமைப்புகளுடன் கலந்துரையாடி உரிய தீர்வை எட்டுவதற்கான நகர்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். அவிசாவளி எலிஸ்டன் தோட்டத்தில் உள்ள ஆலய சிலை பீடத்தில் பாதனையுடன் காலை தூக்கி வைக்க வேண்டாம் என கூறிய கமலநாதன் இமேஷ்நாதன் என்ற தமிழ் இளைஞரை அனுர மற்றும் சந்துன் என்ற 2 தோட்ட வெளிக்கள உத்தியோகத்தர்கள் கொச்சை தமிழில் திட்டியதுடன் தாக்குதலும் நடத்தியிருந்தனர். இந்த இளைஞர் தாக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டமை தொடர்பில் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப்பின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் நடைபெற்ற தினத்திலிருந்து கட்டம் கட்டமாக பிரச்சினைகள் ஆராயப்பட்டு உரிய அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப்பின் வேண்டுகோளுக்கமைய கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தனசூரி ஆராய்ச்சி தலைமையிலான அரசாங்க தரப்பினர் சம்பவம் இடம்பெற்ற தோட்டத்திற்கு சென்றுள்ளனர். இதன்போது பாதிக்கப்பட்ட இளைஞருடனும் அவருடைய பெற்றோர்களுடனும் கலந்துரையாடிய இந்த குழுவினர் சம்பவம் தொடர்பாக தோட்ட முகாமைத்துவம் அவிசாவளை காவல் நிலைய பொறுப்பதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு பேசியுள்ளனர். இனிவரும் காலங்களில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிபொருட்களின் விலைகளில் மாற்றங்களை செய்யாதிருக்கும் ஸ்ரீலங்காவின் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முடிவை தேசிய பாவனையாளர் முன்னணி கடுமையாக விமர்சித்துள்ளது. உலக சந்தையில் எரிபொருளின் விலைகள் குறைந்துள்ள நிலையில் அதன் நன்மையை ஏன் மக்களுக்கு அரசாங்கம் பெற்றுக் கொடுக்கவில்லை என முன்னணியின் தலைவர் அசேல சம்பத் கேள்வி எழுப்பியுள்ளார். எரிபொருள் விலையானது இந்த மாதம் மீளாய்வு செய்யப்பட மாட்டாது என ஸ்ரீலங்காவின் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. அந்த வகையில் ஓட்டோ டீசல் 274 ரூபாவுக்கும் சூப்பர் டீசல் 325 ரூபாவுக்கும் 92 ஒக்ரேன் ரக பெட்ரோல் 293 ரூபாவுக்கும் 95 ஒக்ரேன் ரக பெட்ரோல் 341 ரூபாவுக்கும் மண்ணெண்ணெய் 178 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படும் என கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. அரசாங்கத்தின் இந்த முடிவை தேசிய பாவனையாளர் முன்னணி கடுமையாக விமர்சித்துள்ளது. கடந்த காலத்தில் துறைக்கு பொறுப்பான அமைச்சராக இருந்த காஞ்சன விஜயசேகரவின் பைகளுக்கு சென்ற பணத்தை பெற்று அந்த நிவாரணம் மக்களுக்கு கிடைக்கும் என எதிர்பார்த்ததாக முன்னணியின் தலைவர் அசேல சம்பத் குறிப்பிட்டுள்ளார். காஞ்சன விஜயசேகரவின் பைகளுக்கு சென்ற பணம் யாருடைய பைகளுக்குள் தற்போது செல்கின்றது எனவும் ஏன் எரிபொருளின் விலை குறைக்கப்படவில்லை எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஜனாதிபதி மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்ட அரசாங்கத்தில் உள்ளவர்கள் அர்ப்பணிப்பு செய்து நிதியை மீதப்படும் நேரத்தில் ஏன் சர்வதேச சந்தையில் குறைந்துள்ள எரிபொருளின் விலையின் நிவாரணத்தை மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க முடியவில்லை எனவும் அசேல சம்பத் மேலும் வினவியுள்ளார். தமிழ்நாட்டின் சட்டமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள நிலையில் திமுக பொதுக்குழுவில் 27 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இந்த கூட்டத்தில் உரையாற்றிய முதல்வர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாட்டில் 7வது தடவையாக திமுக ஆட்சி அமைக்கும் என சூளுரைத்துள்ளார். மதுரை உத்தங்குடியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற திமுக பொதுக்குழு கூட்டத்தில் 27 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கீழடி ஆய்வை மறுக்கும் தமிழ் விரோத பாஜக அரசுக்கு கண்டனம் வெளியிடப்பட்டுள்ளதுடன் தமிழர்களின் தீர்மானம் மொழி உணர்வுடன் விளையாடாமல் ஹிந்தி திணிப்பை கைவிட வலியுறுத்தி தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளது. தொடருந்து திட்டங்களில் தமிழ்நாட்டை புறக்கணிக்கும் மற்றும் விசாரணை அமைப்புகளை தவறாக பயன்படுத்தும் பாஜக அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இஸ்லாமியர் சொத்துக்களை சூறையாடும் வக்பு திருத்தச் சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை குறைக்கும் வகையில் தொகுதி மறுவரையறை கூடாது எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காமல் உச்ச நீதிமன்றத்தோடு மோதும் பாஜக அரசுக்கு கண்டனம் வெளியிட்டு திமுக பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் 30% வாக்காளர்களை திமுக உறுப்பினர்களாக்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இந்த கூட்டத்தில் உரையாற்றிய முதல்வர் ஸ்டாலின் தடம் மாறாத கொள்கை கொண்ட தமது கூட்டத்தை எந்த கோமாளி கூட்டத்தாலும் வெல்ல முடியவில்லை எனவும் இனியும் வெல்ல முடியாது எனவும் கூறியுள்ளார். திமுகவும் நிரந்தரமானது எனவும் அதேபோன்று திமுக ஆட்சியும் நிரந்தரமானது என்ற நிலையை உருவாக்க வேண்டும் எனவும் ஸ்டாலின் மேலும் வலியுறுத்தியுள்ளார். ஆங்கில கால்வாயை கடந்து பிரித்தானியாவிற்குள் நுழையும் குடியேறிகளின் பிரச்சினை பிரித்தானிய அரசாங்கத்திற்கு பெரும் தலையீடாக உள்ள நிலையில் நேற்று ஒரே நாளில் பல சிறிய படகுகளில் 1000க்கும் மேற்பட்டோர் பிரித்தானியாவிற்குள் நுழைந்துள்ளார். இது இந்த வருடத்தில் ஒரே நாளில் ஆங்கில கால்வாயை சட்டவிரோதமாக கடந்த குடியேறிகளின் சாதனை அளவாகும். நேற்று அதிகாலை முதல் காலநிலை நன்றாக இருந்ததால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திய சட்டவிரோத குடியேறிகள் பிரான்சில் கடற்படைகளிலிருந்து அதிகளவில் பிரித்தானியாவினை நோக்கி பயணப்பட்டுள்ளனர். நூற்றுக்கணக்கான குடியேறிகள் ஆங்கில கால்வாயை கடக்கும் வகையில் பல படகுகளில் ஏறியபோது அந்த வெளியேற்றத்தை தடுக்க முடியாமல் பிரெஞ்சு காவல்துறையினர் வேடிக்கை பார்த்ததாக பிரித்தானிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ஒரே நாளில் இவ்வாறு அதிகளவு குடியேறிகள் நுழைந்ததை தடுக்க முடியாத தொழிற்கட்சி அரசாங்கம் பிரித்தானியாவின் எல்லை கட்டுப்பாட்டை இழந்துள்ளதாக எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. ஹாசாவில் உதவி வழங்கும் நிலையம் ஒன்றிற்கு அருகே இஸ்ரேலிய தாங்கிகள் நடத்திய தாக்குதலில் 30க்கும் மேற்பட்டவர்கள் பலியாகியுள்ளனர். இந்த தாக்குதலில் 150 பேர் வரை காயமடைந்துள்ளதாக ரஃபா நகரில் உள்ள செஞ்சிலுவை சங்க வைத்தியசாலை தரப்பு தகவல்கள் குறிப்பிடுகின்றன. காசா மீது கடந்த மார்ச் மாதம் 18ஆம் தேதி முதல் முழுமையான முற்றுகையின் கீழ் ராணுவ தாக்குதல்களை இஸ்ரேல் மேற்கொண்டு வருகின்றது. அத்துடன் பல வாரங்களாக காசாவுக்குள் உதவி பொருட்களையும் இஸ்ரேல் அனுமதிக்காத நிலையில் பொதுமக்கள் பல்வேறு நெருக்கடிகளை மேற்கொண்டுள்ளனர். உலக நாடுகளின் அழுத்தங்களை அடுத்து தற்போது உதவிப் பொருட்கள் காசாவுக்குள் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை பெறுவதற்கு ஆயிரக்கணக்கில் திரண்டு வருகின்றனர். இந்த நிலையில் மத்திய காசாவில் உதவிப் பொருட்கள் விநியோகம் செய்த இடத்தில் ஆயிரக்கணக்கில் திரண்டிருந்த மக்கள் மீது இஸ்ரேலிய டேங்கிலிருந்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த தாக்குதலில் உயிரிழந்த 23 பேரின் உடல்கள் அகற்றப்பட்டுள்ளதாக பலஸ்தீன செம்பரிச் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. எவ்வாறாயினும் மனிதாபிமான உதவி விநியோகிக்கப்பட்ட இடத்தில் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டமை குறித்து தற்போது வரை தெரியவரவில்லை என இஸ்ரேலிய பாதுகாப்பு படை கூறியுள்ளது. இந்த விடயம் குறித்து ஆராய்ந்து வருவதாகவும் பாதுகாப்பு படையின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அமெரிக்கா முன்மொழிந்த 60 நாள் போன்ற பேச்சுக்களும் முன்னகர முடியாமல் நெருக்கடியான நிலையில் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி சபைகளின் பதவிக்காலம் நாளை ஆரம்பம். பெரும்பான்மையுள்ள 161 சபைகளில் நாளை நடைபெறும் நிர்வாக தெரிவு. அனுர அரசின் சவால்களை எதிர்கொள்ள சிறுபான்மை தலைவர்கள் ஒன்றிணைய வேண்டும். தமிழ் முஸ்லிம் தலைவர்களுக்கு முன்னாள் அமைச்சர் கோரிக்கை. கிளிநொச்சியில் வாழ்வெட்டுக்கு இலக்கான இளைஞர் உயிரிழப்பு. கொலைக்கான காரணம் குறித்து பூநகரி காவல்துறை தீவிர விசாரணை. புலம்பெயர் தமிழர்களுக்கு அனுர அரசின் மீது நம்பிக்கையுள்ளது. பலாலியில் கைதான ஈழ அகதிக்கு பிணை வழங்க நடவடிக்கை என்கிறார் சந்திரசேகர். எரிபொருளின் விலைகளை மாற்றமின்றி பேண அரசு தீர்மானம். நிவாரணத்தை தரவில்லை என தேசிய பாவனையாளர் முன்னணி விமர்சனம். திமுக பொதுக்குழுவில் 27 தீர்மானங்கள் நிறைவேற்றம். 2026 7வது தடவையாகவும் திமுக ஆட்சி அமைக்கும் என ஸ்டாலின் நம்பிக்கை. காசாவில் உதவி வழங்கும் நிலையத்தில் திரண்ட மக்கள் மீது இஸ்ரேலிய படைகள் துப்பாக்கி பிரயோகம். 30க்கும் மேற்பட்டவர்கள் பலி. இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.